தீபி என்னாச்சு? இங்கே உட்கார்ந்துட்ட? ஆமா பின்ன வேற என்ன செய்ய சொல்றியா? என்ன நீ நல்ல அழகு போல நேத்து உன் பேக்க ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்ட. எனக்கு ஒரு வாட்டியாச்சும் சொன்னியா? நீ லூசு, நான் என்ன வேணும்னா வச்சுட்டு வந்தேன் பேக்க. எனக்கே தெரியாது இன்னைக்கு வேற பஸ் மாத்தி விடுவாங்கன்ட்டு. நீ வேற ஒண்ணு. யாரு சொன்னா? உனக்கா தெரியாது? உனக்கு எல்லாமே தெரியும் பாத்துக்கோ. நீ வேணும்னே பண்ணிருக்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியவே செய்யாது பஸ் மாத்தி விடுறாங்கன்ட்டு. உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்லிருப்பா. அதான் உன் ஃப்ரெண்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தாச்சுல, அதானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. தீபி தேவையெல்லாம் பேசாத. என்ன மித்து என்கிட்ட சரியா கூட பேச மாட்டேங்க. நீ என்னன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க? ரொம்ப நடிக்காத. என்ன அது நீங்க ரெண்டு பேரும் நல்லா திட்டம் போட்டு பண்ணிட்டு இருப்பீங்க. அவ சொல்லாம உனக்கு எப்படிப்பா தெரியும்? பேக் எதுக்கு நீக்கு வச்சுட்டு வந்த? சரி விடுறியா? நான் உண்மைதான் சொல்றேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. இங்க இவ்ளோ நேரம் நின்னாச்சு, பஸ் வர மாதிரியே இல்ல. கொஞ்சம் தள்ளி போனோன்னு வச்சுக்கோயா, இன்னொரு பஸ் ஸ்டாப் கூட அங்க இருக்கு. அங்க போய் பார்க்கலாம்ல. வரியா எப்படி? நீ நல்ல கைவீசமா கைவீசுன்ட்டு கையை வீசிட்டே வருவியா? நான் மட்டும் இவ்ளோ பெரிய பேக் தூக்கிட்டு வரணுமோ? ஏன் தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அது உன்னோட பேக் தானே, எப்பவும் தூக்கிட்டு தானே வருவேன். இன்னைக்கு மட்டும் என்னவா? அதெல்லாம் என்னால தூக்க முடியாது. சரியா? வேணா ஒண்ணு பண்றியா? இந்த பேக் நீ உன் கையில வச்சுக்கோ. நீ கொண்டு வரியா? நான் அப்படியே நடந்து வர்றேன். நல்ல கதையா இருக்க. நான் எப்படி அதை கையில வச்சுக்க முடியுமா? எனக்கு கை வலிக்கும்ல. உனக்கு மட்டும் கை வலிக்கும், எனக்கு கை வலிக்காதோ? தீபி இவ்ளோ நேரம் ஏன் உட்கார்ந்து தானே இருந்த? நானாச்சும் நின்னுட்டே இருக்க. பஸ் வருமாட்டு பாத்துட்டே இருக்க அங்க இங்கே நடந்து. நீ சும்மா தானே இருக்க. அதை தூக்கிட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனையா? ரொம்ப பண்ணாத. என்ன இப்ப என்ன அங்க போகணும் அப்படிதானே? போவோம் வா. தீபி மீனு எப்ப வந்தியா? நான் தான் சொன்னேன்ல இந்த பஸ் ஸ்டாப்ல தான் பஸ் வரும்ட்டு. பாத்தில என் ஃப்ரெண்ட் மீனு கூட இங்க தான் வந்து நிக்கா. தீபி கொஞ்சம் கேளு நான் சொல்றத. என்ன மீனு நீ சொல்ல அவகிட்ட இங்க தானே பஸ் வரும். அதான் இல்லங்க, அங்க கொஞ்சம் தள்ளி. நீ இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பவே உன்னை பாத்துறேன்னு வெச்சுக்கோயே, உன்னை நான் கையோட கூட்டிட்டு போயிருப்பேனே. நான் சொன்னேன்ல இங்க பஸ் வராதுன்ட்டு, அங்கதான் வரும்ட்டு. எனக்கு நல்லா தெரியும். அப்போ உனக்கு முன்னாடியே தெரியும் தானே? நீ அப்பவே அங்க கூப்பிட்டு இருக்க வேண்டியனே. இங்க இதுக்கு என்ன வெயிட் பண்ண வச்சியா? ஏய் லூசு, இங்க பாரு. ஒரே லூசுன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தீபி. ஏன் என் மேல இப்படி கோவமா இருக்க? சும்மா நிறுத்துறியா? ரொம்ப பண்ணிட்டு இருக்காத. வீட்ல எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க நீ. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? எனக்கு இங்கேயும் எங்காச்சும் கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு முதல்ல. எங்க இருக்குன்னு எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. அதான் உன்கிட்ட சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அங்க சொன்ன மாதிரி இருந்துச்சுன்ட்டு. அதனாலதான் உன்னை கூப்பிட்டே இருந்தேன். நீ தான் வரமாட்டேன்ட்டு இங்கே பிடிவாதமா உட்கார்ந்துட்டே இருந்த. அதுக்கு நானே செய்ய முடியுமா? நல்ல வேலை என் ஃப்ரெண்ட் இங்க வந்தா. இல்லனா என்ன ஆகுறது? பிபி அதான் நான் வந்துட்டேன்ல உன் ஃப்ரெண்ட். நீ வா என் கூட. சரி மீனு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீ மட்டும் வரலன்னு வெச்சுக்கோயே, நான் இங்கே இருந்திருப்பேன் ரொம்ப நேரமா. அதான் நான் வந்துட்டேன்ல. வா. வா மீனு போலாம். இவ என்ன பேக் வச்சுட்டே போறா? ஏய் தீபி தீபி பேக் எடுக்கலையோ? தீபி ஒன்னதான் பேக் எடுத்துட்டு போ. அந்த பேக் நீயே கொண்டு வா. எப்படி இருக்கான்னு பாரு. இந்த பேக் கொண்டு போறதுல இவளுக்கு என்ன வந்துற போறான்? அவளோட பேக் தானே, அவளோட புக்ஸ் தானே இருக்கு. இத கொண்டு போறதுக்கு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த இத்தனோட பேக் தூக்குறதுக்கு இவளுக்கு கை வலிக்கு கால் வலிக்கிட்டு இருக்கா. என்ன மீனு எல்லாரும் பஸ்ஸும் வருது, நம்ம பஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது இன்னுமே. தெரியல என்னன்ட்டு. ஆனா இங்க தான் சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம பஸ் மட்டும் இன்னுமே வர மாட்டேங்கி. வரும்னு நினைக்க. முத நாள் இல்லையா, அதான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்க. வரியா? அங்க போய் நிப்போம். சரி வா. குமாரி உனக்கு நல்லா தெரியுமா இங்க தானே பஸ் வரும் அப்படின்னு நினைக்க. நீ தானே எங்களை இங்க கூட்டிட்டு வந்த. இப்ப என்ன என்கிட்ட வந்து கேக்குற? தெரியும் தான், இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். இங்கதான் வரும்னு நினைக்க. அப்படிதான் டீச்சர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பஸ் ஸ்டாப் தான் நினைக்க. ஏய் மீனு உனக்கு தெரியும்ல, அவகிட்ட எதுக்கு காட்டிட்டு இருக்கியா? அதுக்கு இல்ல, இருந்தாலும் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தி அங்க இருக்காள்ல, அவகிட்ட எல்லாம் சொல்லிருப்பாள்ல, அதான் கேட்டு பார்த்தேன். அத நான் முதல்ல கேட்டேன். அவளுக்கு ஏதாச்சும் தெரியலையாமா. இப்போ ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்களா பூமாரி கிட்ட, தெரியுமா? அவ நல்லா கூட பேச மாட்டேங்க. நீ பாத்தியா இல்லையா? அதெல்லாம் சும்மா நடிப்பா இருக்கும். நீ அத போய் நம்பிட்டு இருக்க அப்படிங்கிறியோ? நடிக்கலாம் செய்வாளோ? ஆமா பின்ன பார்த்தாலே நல்லா தெரியுது நடிப்புன்ட்டு. உனக்கு தெரியலையோ? இல்ல மீனு, அவ கூட என்கிட்ட அவ ஒழுங்காவே பேச மாட்டேங்கன்னு சொன்ன தெரியுமா? அதெல்லாம் சும்மா அச்சுக்க சொல்லிருப்பா. உடனே நீ நம்பிடுவியே எல்லாத்தையுமே அப்படிங்கிறியோ? ஆமா பின்ன பாரு, இன்னும்
பஸ் வந்துச்சா எப்படி? இல்ல டீச்சர், இனிமேதான் வரும் நம்ம பஸ். இங்க தானே இருக்கோம். ஆமா, இங்கதான். இன்னும் வரலையோ? ஆமா டீச்சர், இன்னும் வர காணுமே. சரி சரி, வேற யாராச்சும் வந்தாங்களா? நீங்க 3 பேர் மட்டும் நிக்கிறீங்க. தெரியல டீச்சர், நான் வந்ததுல இருந்து நாங்க மட்டும் தான் நிக்கோம். இன்னும் யாருமே வர கிடையாது. நீ வந்ததுல இருந்து யாருமே வரலையோ மீனு இங்க? நீ யாரை கேட்க? யாரும் வரலன்னு அவ சொல்லிட்டாள்ல, உன் வேலையை பார்த்துட்டு நில்லு. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் மேல கோபப்பட்டு இருக்கியா? நான் ஏதாவது உன் மேல கோவமாப்பட்டேன்? ஓஹோ, நீ கோவரப்படுவியோ? உன்னாலதான் ரொம்ப நேரம் அங்கேயே நிக்க வேண்டியதாயிடுச்சு. அதான் எனக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. ஆமா, எனக்கு என்னமோ தெரிஞ்சுதான் நான் உன்னை கொண்டு நிப்பாட்டின மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனக்கே தெரியாது. ரொம்ப பண்ணாத என்ன? அப்ப இருந்தே பார்த்துட்டே இருக்க, ஓவரா திட்டிட்டே தான் இருக்க. வீட்டுக்கு வா, சித்திக்கிட்ட சொல்றேன். ஆமா, நீ சொல்லாட்டாலும் எனக்கு திட்டுதான் அவ்வளவு போகுது. இது சொல்லி திட்டு விடா என்னவா? சரி விடு, எதுக்கு சண்டை போட்டே இருக்கீங்க? என்ன மீனு, அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. புது பஸ்ல ஏற போறோம், கொஞ்சம் சந்தோஷமா ஏறலாம்ல, அதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க. அங்க பாரு பூமாரி. ஏய் பிபி, அங்க கொஞ்சம் பாரு, உங்க சித்தி மாதிரி ஒரு ஆளு. சித்தி மாதிரியா? பூமாரி சித்தி மாதிரி இருக்குங்கள? அம்மா 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 அம்மா. ஏய், எங்க சித்தி மாதிரியே இருக்காங்க பாக்குறதுக்கு. ஒச்சசல அப்படியே இருக்காங்க பாக்கிறதுக்கு. அம்மா, எங்க அம்மா எப்படி? 12 பஸ் இங்க தான் வருமா? இங்கதான் மேடம் வரும். அப்படியா? நீங்க ஸ்கூல் பிள்ளைங்களா நிக்கங்க? நான் டீச்சர் மேடம். ஓ அப்படியா, சரி சரி. உங்க பஸ் இங்க வருமா? இதுவரை நான் இந்த பிள்ளைங்க உங்களை எல்லாம் இங்க பார்த்தது இல்லையே. ஆமா மேடம், புதுசா பஸ் இங்க தான் விட்டுருக்கோம். அந்த பாதை ரொம்ப கடினமா இருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அதனால தான் இந்த வழியா விட்டுருக்கோம். ஓ அப்படியா, அதானே. இவங்க யாரையுமே நான் இதுவரை இங்க பார்த்ததே இல்லையே. புதுசா தெரியுதுன்ட்டு நினைச்சேன். அதனால தான் பஸ் இங்க வருமானே கேட்டேன். நான் இங்க அடிக்கடி வந்து போற ஆள் தான். ஓ அப்படியா, உங்க வீடு எங்க இருக்கு? இங்க தான் பக்கத்துல இருக்கா? ஆமாங்க, பக்கத்துல தான் இருக்கு. பாக்க எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. எங்க அம்மாவா இருக்குமோ? ஆனா அவங்க தான் உயிரோட இல்லையே. அப்புறம் எப்படி வர முடியும்? இல்ல இல்ல, அவங்களா இருக்காது. நானா தேவையில்லாம கற்பனை பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா பாக்குறதுக்கு அச்சசெல்லாம் எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. எப்படி இருக்க முடியும்? அது எங்க சித்தியால மட்டும்தானே முடியும். இன்னொருத்தங்க அப்படி இருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க சித்தி மாதிரியே இருக்காங்க. போய் பேசி பார்க்கட்டுமா? சும்மா இரு, யார்ட்டனாலும் போய் பேசிடுவியோ? அப்புறமா டீச்சர் வேற அங்க நிக்காங்க பாத்தியா? அப்புறம் உன்னை நல்லா திட்டி விட போறாங்க. ஆமால்ல, ஆனா பாக்கிறதுக்கு எங்க சித்தி மாதிரியே இருக்காங்க. போய் ஒரு 2 வார்த்தை பேசினா நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் எத்தனை கிளாஸ்? இவங்க எல்லாரும் 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்ட் பஸ் மட்டும்தான் இங்க வருது. அப்புறமா மற்ற பிள்ளைங்களெல்லாம் அவங்க வீட்டில் பிக் பண்ணிட்டு வருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. மேடம் அங்க பாருங்க, உங்க பஸ் ஆன்ட்டு. அட ஆமா, எங்க பஸ் தான் வந்துடுச்சு. சரிங்க மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, பார்த்து பத்திரமா பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏய் பிள்ளைங்களா, அங்க பாருங்க பஸ் வந்துடுச்சு, வாங்க போய் ஏறலாம். இவங்க கண்டிப்பா எங்க அம்மாவா இருக்க முடியாது. எங்க அம்மாவா இருந்தா என்ன பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்கல்ல. ஆனா இவங்க பேசாம தான் நிக்காங்க, கண்டும் காணாத மாதிரி. ஒருவேளை இவங்க வேற யாராச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பாக்குறதுக்கு அச்சசெல்லாம் எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. ஃபேஸ், ஹேர் எல்லாமே அப்படியே இருக்காங்க பாக்குறதுக்கு. உங்களை தானே சொல்றேன், பஸ் அங்க நிக்குது பாருங்க, போங்க.